இதாண்டி நீண்ட காலமாக உங்ககிட்ட விசுவாசமாக இருக்கிற கட்சிகளுக்கு புதிய கட்சிகளுக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு வந்து நீங்கள் கேப்டன் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படி நீங்கள் அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கக்கூடாது சொல்லலை, இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்குறோம். அந்த திரும்ப வந்து தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லலாம் இலக்கை எட்டுவோம் இப்படி சொல்லியே வந்து அவருடைய வாழ்க்கை வந்து பெரும்பகுதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கொட்டுவோம், இப்போவும் கொட்டலையே. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையில் வந்து கொட்டி வைக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியும். இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை இப்படியே சொல்லிட்டு தான் எப்படிங்க, என்னங்க அரசியல் கட்சியா என்னங்க இது? இப்படியே காலம் ஃபுல்லாக சொல்லிட்டே இருப்பீங்களா? 2011 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு அறிவிச்சாங்க. 2021 கூட அது நடக்கல. ஒரு முறை தனித்து போட்டிட்டாங்க, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போயிட்டாங்க. அது நமக்கு தெரியும், எதிர்கட்சியாக வந்தாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியாது, நீங்கள் வந்து தனித்து உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு காட்டுங்கன்னா நம்ம வந்து காட்டாத போது அவங்களுக்கும் வந்து வலுவான கட்சி பெரிய கட்சி அப்படிலாம் சொல்ல முடியாது, வலு இழந்த கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜயகாந்த் இருந்தபோது இந்த கட்சி இப்போ கிடையாதுன்றதுலாம் தெரியும் தானே. அப்போ நீங்கள் ஒரு 10 சீட்டு ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கல, ஏன் இவங்களுக்கு கொடுக்கலன்னு தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் 1008 கதையை சொல்லுவீங்க, இப்போது எட்டுவோம் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி வசனங்கள்லாம் பேசுனீங்களா, அது வந்து திருப்தி அடையாது கிரவுண்ட் லெவலில் இருக்கிற தொண்டர்களுக்கு. எப்படி இருந்தாலும் இது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பின்னடைவு தான். இது தலைவர்களுக்குள்ளே இதயங்கள் வந்து பார்த்தா மனமாச்சரியம் இருக்கு, வெளியில பூசுறதுக்காக அதை இப்படி சொல்றது. சொன்னார் கமல், என்ன சொன்னாரு? வந்து தியாகம் அது இதுவும் சொல்லலாம். ஏன் தியாகம்னா ராஜ்யசபா எம்பி கூட தியாகம் பண்ண வேண்டியதானே, அதையும் தியாகம் பண்ணிட வேண்டியதானே. டார்ச் லைட் சின்னம் நாங்கள் நிற்கிறதா கேட்டோம், அதுக்கு அவங்க ஒத்துக்கல, உதயசூரியன் சின்னத்தில் நெல்லுங்க அப்படின்னு சொன்னதில் தான் நாங்கள் முரண்படுறோம். அதை யார் சொல்றாங்க? கமல் சொல்றாரு. கமல் நேரடியாக சொல்றாரு, செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு, இல்லை அந்த அறிக்கையிலையுமே அதான் வந்தது. அறிக்கையில் இருக்கு சார், செய்தியாளர் சொல்லும்போது சொல்லவே இல்லை. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற அரசியல் பாதுகாப்பு, பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன், பெரிய கட்சி, அதுவும் இப்போ வந்து இருக்கிற திமுகவோட இணைந்து நம்ம போனால் தான் வந்து நமக்கு வந்து எல்லா வகையிலும் பாதுகாப்பு. அப்படி போயிடுறாங்க. அவங்களுக்கு தேவை 2 எம்பி. அவரை பற்றியும் சௌகரியமாக எம்பி பதவி வாங்கிட்டார். தேமுதிகவுக்கு ஏன் 10 சீட்டு கொடுத்தாங்க ஏன்னு சொல்லி அதுக்கு பல காரணம்லாம் சொல்கிறாங்க. அது சாதி காரணம் சொல்கிறாங்க, எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக மிரட்டினாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தேர்தல் களம் சூடு பிடிக்க துவங்கியாச்சு, வேட்பாளர் பட்டியல் வரைக்கும் வந்தாச்சு. இதில் திமுகவினுடைய அந்த தொகுதி பங்கீடு கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முறையில் பார்க்கும்போது கமல் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து போட்டியிடலை. இது வந்து போட்டியிடலை அப்படின்னா தியாகம் கிடையாது, இது வந்து கடமை அப்படிங்கிற மாதிரி அவருடைய விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு 8 தொகுதிகள் கிட்ட ஒதுக்கியிருக்காங்க. அதையும் வந்து ஒரு மாறா கிண்டல் பண்ணுறாங்க, 8க்குள்ளே உலகம் இருக்கு ராமையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஜாயிண்டான தேமுதிகவினுடைய கட்சிக்கு வந்து 10 தொகுதிகள் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. 2017 திமுக கூட்டணியில் பயணித்த திருமாவிற்கு 8, இப்போ வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு 10 அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விமர்சன போக்கு வந்து போயிட்டுருக்கு. கமல் போட்டியிடலை அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி இதான் முதல் முறை நான் பார்க்குறேன். வழக்கமான லெட்டர் பேட் கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த முக்கியத்துவமும் இருக்காது, சரிங்களா? எதுக்காக அந்த லெட்டர் பேட் கட்சிகள்லாம் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அல்லது எதிர்கட்சி இருந்து வந்து ஆளுங்கட்சி ஆகலாம், அந்த மாதிரியான கட்சிக்கு ஆதரவளிக்கிறாங்கன்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைஞ்சா ஏதாவது வேலைகள் செஞ்சுக்கிறது, தனக்கு தேவையான தங்களுடைய இயக்கத்துக்கு தேவையான காரியங்களை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த லெட்டர் பேட் கட்சிகள்லாம் வந்து ஒரு இயக்கன்ற பேரில், இந்த ட்ரஸ்ட்டுன்ற பேரில், இல்லை ஏதோ ஒரு பேரில் கழகம் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிட்டு ஒரு
அதுதான் அந்த லெட்டர் பேர் கட்சின்னு சொல்கிறது. பெரிய கூட்டம்லாம் ஒன்றும் இருக்காது, ஊருக்கு 4 பேர் கூட இருக்க மாட்டான், தெருவுக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் வந்து ஒரு லெட்டர் பேர் வந்து வச்சுட்டு ஒரு குழுவாக இயங்குவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி கூட வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க போய் சீட்டு கேட்குறன்றதோ அல்லது சீட்டு அவங்க கொடுக்குறதோ அதெல்லாம் நடக்காது. சரிங்களா, இது வேணால் சொல்லலாம். ஆனால் தேர்தலில் நின்று கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் வாங்கின கட்சிகளுக்கு வந்து திமுக அரசு வந்து இப்படி பார்க்குறதுன்றது, அதுவும் குறிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமமாக நடத்தாமல் இல்லை சமமாக நடத்தாமல் சம வாய்ப்புகளையும் கொடுக்காம வந்து பாரபட்சமாக நடக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் சமமாக நடக்கலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு 150 தொகுதியில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் வந்து பிரித்து கொடுக்கும்போது அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சம பங்குன்றது கொடுக்கணும், அல்லதுன்னா உரிய வந்து அந்த பிரதிநிதித்துவம் தரணும். நீங்கள் சமமாக கொடுக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய கட்சி சின்ன கட்சிலாம் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு அளக்குறீங்கல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வரதான். இதில் என்னென்னா இப்போது பரவலாக சொல்லுவாங்க, ஒரு திருமண பந்தியில் போய் உட்காரும்போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இலையில் என்ன விற்கிறாங்கன்றதை மட்டும்தான் பார்க்கணும், பக்கத்து இலையை பார்க்கக்கூடாது தான். இது திருமண இந்த உணவு பந்திகளை வேணால் அது சொல்லலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் வந்து நீண்ட காலமாக பயணிக்கிற ஒரு கட்சி, அதுவும் எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சிக்கு வந்து இவங்க வந்து குறைஞ்சவங்க கிடையாது. எந்த தகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அரசியல் அந்த தகுதி சொல்கிறேன், அது எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் இவங்க வந்து பின்தங்கணும் கிடையாது. அப்போது மக்கள்கிட்ட வந்து இவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை விட இன்னொரு கட்சி பின்தங்கினது கிடையாது. இதை தாண்டி நீண்ட காலமாக அவங்ககிட்ட விசுவாசமாக இருக்கிற கட்சிகளுக்கு, புதிய கட்சிகளுக்கு வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு வந்து நீங்கள் கேப்டன் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை, அப்படி நீங்கள் அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கக்கூடாது சொல்லலை, இவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்குறோம். இது அண்ணன் திரும்ப வந்து தொண்டர்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக சொல்லலாம், 8 ஓம் இது இலக்கை 8 ஓம் இப்படி சொல்லியே வந்து அவருடைய வாழ்க்கை வந்து பெரும்பகுதி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கொட்டுவோம். இப்போ ஆமாம், எப்போ கொட்டுவோம், இப்பவும் கொட்டலையே, இப்பவும் கொட்டலை. வேணா சொல்லலாம், ஆளுங்கட்சியில் வேணா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையில் வந்து கொட்டி வைக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியும். அப்படிதானே இது வளர்ச்சி. அவர் தானே சொல்கிறார், நம்மளா சொல்கிறோம் வளர்ச்சியை தடுக்கல. இவர் கொட்டலை, அவங்க கொட்டி வைக்கிறாங்க, கொடுக்குறவங்க கொட்டி வைக்கிறாங்கன்ற. ஏன்னா இவர் தானே சொல்கிறார், அதை வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடையிறது வந்து விரும்பலை, ஊக்கப்படுத்தலை, உற்சாகப்படுத்தலை. இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்கிறாங்க? இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? என்னங்க அரசியல் கட்சியா என்னங்க இது? இப்படியே காலம் ஃபுல்லாக சொல்லிட்டே இருப்பீங்களா? 2011 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு அறிவிச்சாங்க. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி 2011, 2021 கூட அது நடக்கல. 2026 வந்து சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து தேமுதிக வந்து நான் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. வந்து நம்ம குறை சொல்ல முடியல, அவங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளந்து பார்க்க முடியாது. அவங்களும் வந்து தனித்து போட்டியில்லை, ஒரு முறை தனித்து போட்டிட்டாங்க, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போயிட்டாங்க, அது நமக்கு தெரியும், எதிர்கட்சியாக வந்தாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்களையும் நம்ம வந்து சொல்ல முடியாது, நீங்கள் வந்து தனித்து உங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னு காட்டுங்கலாம் நம்ம வந்து காட்டாத போது அவங்களுக்கும் வந்து வலுவான கட்சி பெரிய கட்சி அப்படிலாம் சொல்ல முடியாது, வலு இழந்த கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜயகாந்த் இருந்தபோது இந்த கட்சி இப்போ கிடையாதுன்றதுலாம் தெரியும் தானே. அப்போ நீங்கள் ஒரு 10 சீட்டு ஏன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கல, ஏன் இவங்களுக்கு கொடுக்கலன்னு தான் நம்ம கேட்குறோம். அதுதான் இங்கே இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் விசிகாவினுடைய தொண்டனுக்கு இல்லாமையா இருக்கும். அது விசிகா தொண்டனாக இருக்கட்டும், மக்கள் நீதி மைய தொண்டனாக இருக்கட்டும், தேமுதிக தொண்டனாக இருக்கட்டும், கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்வங்களுக்கு கொஞ்சமாச்சும் யோசிப்பாங்களா இல்லையா? யோசிப்பாங்களா இல்லையா? கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க சார். நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் 1008 கதையை சொல்லுவீங்க. இப்போது 8 ஓம் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லி வசனங்கள்லாம் பேசுனீங்களா, அது வந்து திருப்தி அடையாது கிரவுண்ட் லெவலில் இருக்கிற தொண்டர்களுக்கு. எப்படி இருந்தாலும் இது வந்து திமுக கூட்டணிக்கு வந்து பின்னடைவு தான். இது வெறும் கரங்களை மட்டுமே பற்றி கொண்டால் அது எடுபடாது. இதயங்கள் இணையணும். இங்கே தலைவர்களுக்குள்ளே இதயங்கள் வந்து பார்த்தா மனமாச்சரியம் இருக்குது, வெளியில் பூசுறதுக்காக அதை இப்படி சொல்கிறது. சொன்னார் கமல், என்ன சொன்னார்? இது வந்து தியாகம் அது இதுவும் சொல்லலாம். ஏன் தியாகம்னா ராஜ்யசபா எம்பி கூட தியாகம் பண்ண வேண்டியது தானே, அதையும் தியாகம் பண்ணிட வேண்டியது தானே இல்லையா?
நாங்கள் திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்காக நாங்கள் வந்து தியாகம் பண்ணுறோம் சொல்லிடலாமே இல்லையா? அதனால் உங்களுக்கு வசதியாக ஒரு பதவி வாங்கிட்டீங்க. இல்லை, இப்போ எல்லாருமே வந்து ஸ்னேகனை வந்து ஒரு விஷயமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பல கனவுகளோட இந்த கட்சியில வந்து பயணிச்சுட்டு இருந்தாங்க. 2011 கூட விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு சீட்டு கிடைச்சது. இப்போ கட்சியே நிக்கல அப்படின்னா இப்ப அவருக்கெல்லாம் என்ன நிலைமை வரும் நாட்கள்ல? இல்ல அதுதான் இல்ல அவருக்குன்னு ஏன் சார் நம்ம ஸ்னேகன் என்ன சார், அவரும் ஒரு முகம் தெரிந்த ஒரு அவர்தான். அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களே. அதில் வந்து நிறைய பேர்ன்றது முக்கியமான இந்த காவல்துறையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்தவங்க, விஆர் கொடுத்துட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்களே. நம்ம ஸ்னேகன்னு சொல்ல வேண்டாம், பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமலை நம்பி பயணித்தவங்களுக்கு கமல் பண்ணது இதுதான். என்ன, ஒரு முட்டையை வாங்கி கொடுத்தாரு, அவ்வளோதான், அவிச்சு சாப்பிடுங்க. இது வந்து எப்படி, இது என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்டோட முடிவா இது, இல்லை இவங்க முடிவா அப்படின்னு தெரியல. அவங்க டார்ச் லைட் சின்னம் நாங்க நிக்கிறதா கேட்டோம், அதுக்கு அவங்க ஒத்துக்கல, உதயசூரியன் சின்னத்துல நெல்லுங்க அப்படின்னு சொன்னதுல தான் நாங்க முரண்படுறோம். சார் அதை யார் சொல்றாங்க? நீங்க கமல் சொல்றாரு. கமல் நேரடியாக சொல்றாரு, செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு. இல்ல அந்த அறிக்கையிலுமே அதான் வந்தது. அறிக்கையில் இருக்கு சார், செய்தியாளர் சொல்லும்போது சொல்லவே இல்லை. நீங்க சொல்லுங்க, நிஜமா அது இல்ல அது சொல்லல, அறிக்கையில அதுதான் நீங்க சொல்றதுல அறிக்கையில் வரலாம். செய்தியாளர் பேசும்போது நேரடியாக கனெக்ட் ஆகிறார் இல்லையா தொண்டர்கள்கிட்ட, மக்கள்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறாரா? அறிக்கையில் விட்டுட்டு போயிடுறீங்க, அங்கே உங்களுக்குள்ள என்ன நடந்ததுலாம் தெரியல. சரியா? இதெல்லாம் எப்படியான பார்வை பார்க்கப்படும்? இப்போ நான் கேட்குறேன், இங்கே எல்லாரும் ரொம்ப சௌகரியமாக ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், நாங்கள் சீட்டுகள் கேட்டோம், அவங்க சீட்டுகள் வந்து குறைச்சாங்க, நாங்கள் மீண்டும் பேசுகிறோம், முயற்சி எடுத்தோம், பேச்சுவார்த்தை, இப்படியே தான் பேசுகிறீங்க தவிர இதுக்கப்புறம் ஒரு மேட்டர் இருக்குது, அது யாரும் பேசுகிறதே கிடையாது. யாரும் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஏன்னு தெரியல எனக்கு. எப்படி வந்து இவங்க சமாதானப்படுத்தப்படுறாங்க? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். திமுக கூட்டணி தலைமையில் எப்படி வந்து இவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க? தலைமைனா நீங்கள் யாரை எடுத்துங்க, நீங்கள் வந்து முக ஸ்டாலின் எடுத்துங்க, இல்லை அதில் இருக்கிற வந்து திமுக முக்கிய நிர்வாகி, எப்படி இவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க யோசிச்சு பாருங்க. சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதனால தான் டக்குன்னு RS பாரதியை காட்டி விட்டுறாரு. நீங்கள் சொல்லுங்கன்ட்டு. பார்த்தீங்களா இல்லையா? அப்பாடா நம்மளை விட்டாங்க அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து எப்படி வந்து இதை சமாதானப்படுத்தப்படுறாங்கன்னா தொகை மூலமாக சமாதானப்படுத்துகிறாங்க. இதுதான் உண்மை. இது யாரும் பேசுறதில்ல. ஆனால் தொண்டன் சமாதானம் ஆக மாட்டான். அவன் எப்படி ஆவான்? அமௌண்ட் அவனா வாங்குறான். தொகை தான் சார். தொகுதியும் தொகை இருக்கா இல்லையா? தொகைன்னு ஒன்று இருக்கா இல்லையா சார்? அப்போ தொண்டன் இருக்கான்ல. தொண்டன் இருக்கான் சார். தொண்டனா சார்? தொண்டன் கட்சிக்கு தொண்டன் தான். கடைசி நேரத்தில் போஸ்டர் ஓட்டுறதுக்கு காசு இல்லைனா போய் பொண்டாட்டி தாலியை விற்கணும், செயினை விற்கணும், இப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் வேணா பாருங்க, இப்போ அப்படி தான் இருக்கிறான். யார் எந்த, எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னா, எந்த கட்சியோட இருக்கிற தொண்டனை கேட்டு தலைவன் முடிவு எடுக்கிறான்? நான் கேட்குறேன். ஒருங்கிணைந்த முடிவு சார், ஒருங்கிணைந்த முடிவுனா சார், விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற அரசியல் பாதுகாப்பு, பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன், பெரிய கட்சி, அதுவும் இப்போ வந்து இருக்கிற திமுகவோட இணைந்து நம்ம போனால் தான் வந்து நமக்கு வந்து எல்லா வகையிலும் பாதுகாப்பு. அப்படி போயிடுறாங்க. அவங்களுக்கு தேவை 2 MP. அவரை பார்த்தீங்கன்னா சௌகரியமாக MP பதவி வாங்கிட்டார். யார் பதவிக்கு ஆசைப்பட்டாருன்னு நான் சொல்லலை. ஆனால் 2 பதவி இருக்கா இல்லையா? 2 முறை கொடுத்தாங்க, 2 பேர் தான் வாங்கினாங்க, தலைவர் பொதுச்செயலாளர். ஏன் மாறல? 2 முறை நின்றுட்டீங்கல்ல. திரும்ப வந்து 2 முறை நின்றுட்டாரு, இது 3வது முறை. ரவிக்குமார் 2 முறை. ஏன் இன்னொரு வேற யாராவது ஒருத்தர் கொடுக்க வேண்டியதுதானே? இவங்களுக்கு சௌகரியமாக பதவி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்றம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா யார் அங்கே வந்து இவரை மையப்படுத்தி இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்களா? அந்த 10 தான் அவர் எதிர்பார்த்தார். அந்த 10ல் 8 தான் கிடைச்சிது. இப்போ என்ன இவங்களுக்கு வந்து மாற்றி ஏதாவது கொடுக்க போகிறாங்களா? ஆலூர் ஷானவாஸ், SS பாலாஜி, வன்னியரசு, இதே நபர் தான் கொடுக்க போறாங்க. அவ்வளவுதான். இதை தாண்டி ஒன்றும் பெரிய வந்து இது கூட கமல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதை தான் சார் சொல்றேன். இங்க வந்து பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அரசியல்ல இப்போ ஒரு வார்த்தை கேட்குறாங்க, தேமுதிகவுக்கு ஏன் 10 சீட்டு கொடுத்தாங்க ஏன்னு சொல்லி அதுக்கு பல காரணம்லாம் சொல்றாங்க. அது சாதி காரணம் சொல்றாங்க. எனக்கு அதுலலாம் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையாக மிரட்டினாங்க. உண்மை இது. அரசியல் நடவடிக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வகையாக மிரட்டினாங்க. அவங்க எப்படிலாம் மிரட்டினாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் மிரட்டல, இவங்க வந்து சிங்சாக் அடித்தாங்க.
உண்மைதானே இது? அடிபணிஞ்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் பெண்டா போனீங்க. நீங்கள் வேணா இப்போ கேள்வி கேட்டால் அது வேங்க வயலாக இருக்கட்டும், நாங்கள் நிறையா இருக்கட்டும், நீங்கள் சொல்லலாம் சார், நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் உணர்வுபூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வெகுண்டெழுந்தெல்லாம் அதெல்லாம் பண்ணவே இல்லை. விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு சொல்லி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணம் இருக்கு இல்லையா, அந்த குணத்தின் அடிப்படைலாம் பண்ணல. ரொம்ப ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் ஒரு என்ன சொல்றது ஒரு நாகரிக நடவடிக்கைன்ற மாதிரி தான் பண்ணீங்க. இந்த கவுண்டமணி காமெடியில் வரும்ல ஈயம் பூசினா அப்படிதான் பண்ணாங்க. நீங்க எடுத்து பாருங்க. ஆனா இந்த அதுக்காக இவங்க பண்ணாங்களான்னு கிடையாது. இவங்க எப்படி மிரட்டினாங்கன்னு கேட்டா, விஜயகாந்த்ன்ற அந்த பிம்பத்தை வச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து அந்த கோயம்பேட்டில் இருக்க அந்த அலுவலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கோயிலை கட்டி அங்கே ஒரு ஜனம் கும்பலை வர வச்சு அங்கே டிராஃபிக் ஜாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு மாதிரி பண்ணாங்க. இது உண்மை. இது அதுக்கப்புறம் கடுமையாக சாடினாங்க. இது கடுமையாக சாடினாங்க. யாரு? இதே ஆளுங்கட்சி கடுமையாக சாடினாங்க. அப்ப எதிர்கட்சியில இருந்தாங்க. எதிர்கட்சின்னு கிடையாது சார். இல்ல ஏடிஎம்கேட கூட்டணியில இருந்தால் கூட கூட்டணியில இருக்கட்டும் இல்லாம போனோம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடுமையா சாடினாங்க. பெரிய அளவுல ஏடிஎம் கூட அவங்க வந்து இல்ல. ஏடிஎம் கூட விலைக்கு வந்துட்டு சேர்ந்து எந்த போராட்டங்களோ ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல. தனியாவே இவங்க என்ன கேட்டா ஒரு பத்திரிகை சந்திப்புலயே வந்து கடுமையா வந்து சாடினாங்க. அது அரசியல் நடவடிக்கை தானே. இவங்க அப்படி இல்லை. நீங்க கூட்டணி முடிஞ்சு இப்போ கூட்டணிக்கு போறீங்க. கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் எல்லாம் தேர்தலுக்கான கூட்டணி முடிஞ்சிருச்சு. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் உடன்கட்டை ஏறுற மாதிரி போறீங்களே. தேர்தல் உடன்படிக்கை தானே சார். இது உடன்கட்டை ஏறுறது கிடையாது. இல்லை நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறுற மாதிரி பண்ணாங்க. பல நேரங்கள் நீங்கள் எடுத்துப்பாங்க. இப்போ புரியும் அண்ணன் திருமாவர்களுக்கு. ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் திமுக கட்சிக்கார மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது கோவப்பட்டாரு. எப்படி நீங்கள் அப்படி கேட்பீங்க? அவர் மட்டும் கூட பரவாயில்ல, அந்த துண்டு துகடெல்லாம் பக்கத்தில் இருக்கிற இந்த எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் எம்எல்ஏ தானே இருக்கட்டும் சார். தலைவருக்கு போது நீங்க பேசக்கூடாது சார். எல்லாரும் பேசக்கூடிய கேட்டால் தொகுதி குறைச்சி கொடுத்துறாங்க, தொகுதி குறைச்சிடுறாங்க. அமௌண்ட் கூட்டி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கறேன். இப்போ அது நடந்திருக்குங்கிற மாதிரி சார். ஏன் நடக்காதுன்னு கேட்கறேன் நான். ஒரு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருக்கு சார். அவங்க வெளியா சொல்ல முடியாது. இதெல்லாம் தொகுதி ஒன்றா சொல்லலாம். ஏதாவது பிரச்சாரம் பண்றேன்ட்டாங்களே சார். பிரச்சாரம் பண்றேன்னு அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? என்னோட சப்போர்ட் உங்களுக்கு. இப்போ நான் கேட்குற கமலஹாசனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் சீட் எதுவும் கேட்காதீங்க, நாங்கள் ஒரு 50 கோடி கொடுக்குறோன்னு சொன்னால் அது நமக்கு தெரியவா போகுது? இதில் கொடுத்த ஒரு நேர்காணல்ல நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 12 தொகுதிகள் கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார் 10ங்கிறது ரொம்ப அதிகம், அது அவங்களுக்கே கொடுக்கறது கஷ்டமா இருக்கும், எப்படிங்கிறத பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். அவ்வளோதான் சார். இது மெல்ல மெல்ல பேச்சு சார். இதுல என்ன கேள்வினா அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது திருமா சைட்ல இருந்து மட்டும் தான் நடக்குது. அவங்க சைட்ல எதுவுமே இல்லை. ரெண்டு சைடுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதானே அது கூட்டணி. திருவிளையாடல் படம் பார்த்தீங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா தருமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டை வந்து என்ன செய்யறது கேட்டிங்கன்னா வந்து நக்கீரன் கிட்ட சவால் வந்தார். பாட்டை எழுதி தரணுன்றதுக்காக நக்கீரனுக்கு இவருக்கு ஒரு சவால் நடக்கும். அப்போ என்ன சொல்லி கேட்டால், ஐயோ இந்த பாட்டை எழுதி மன்னர்கிட்ட போய் பரிசு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், மண்டபத்தில் இப்படி அப்படியே சுற்றிட்டு இருப்பார் நாகேஷ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தருமி. அப்போ வந்து நான் வந்து இவர் பாட்டெல்லாம் எழுதி முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சப்மிட் பண்ணுவார். சப்மிட் பண்ணும்போது கேட்டால் உங்கள் பாட்டில் பிழை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ தருமி சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் கேட்டினா, அது என்ன மன்னா, எவ்வளோ பிழை இருக்கிறதோ அவ்வளோ பரிசு போடுறத குறைச்சிங்கன்னுவார். அது மாதிரி இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, மன்னர் ஸ்டாலினாக இருக்கிறாரு வச்சுங்க, இவங்க தர்மியாக இருக்கிறாங்க, இவங்க போய் கேட்குறாங்க சரிங்களா. அவர் கேட்கும்போது நான் கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கேட்குற அளவுக்கு வந்து எங்களுக்கு தொகுதி கொடுக்க முடியலைங்க அப்படி சொன்னால், அதுக்கு என்ன பரவாயில்ல பண்ணா தொகையை கொஞ்சம் கூட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இது தொகையை கொஞ்சம் கூட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் நடந்திருக்கும். அதே திருவிளையாடல் கதை தான், கொஞ்சம் மாறி இருக்கும் அவ்வளோதான். சீட்டு எண்ணிக்கை என்னப்பா அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குங்க, என்ன அப்பா அமௌண்ட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறேன், போங்கப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கப்பா. இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இங்கே ஊரில் இருக்க கட்சியெல்லாம் நாங்கள் கூட்டம் சேர்த்துட்டு இங்கே வந்து ஆளாளுக்கு 1, 2, 3 கொடுக்கறதுக்கே இதாக இருக்குது. அப்படி நடந்துருக்கலாம். சில நேரங்களில் கமல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவர் என்ன கேட்டார், இது எதுவுமே வெளியில் வரல. ஏன் இப்படி நடந்திருக்கூடாதுன்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ இப்படி நடக்காதுன்னு விஷயம் நடந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இவர் போய் கேட்டு தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து ராஜ்யசபா ஒன்று கொடுத்துருக்குறோம், நாங்கள் இப்போ ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, கொஞ்சம் இந்த முறை வந்து நீங்கள் பார்த்துன்னு நம்ம எம்பி எலெக்ஷன் வரும்போது அப்போ பார்த்துக்கலாம், ஏதாச்சும் மாநிலங்களவையை விட நீங்கள் வந்து ராஜ்யசபாவோட நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டை நீங்கள் போட்டிடணும், அதுதான் எங்களுக்கெல்லாம் விருப்பம்.
இப்படி அவங்க உள்ளுக்குள்ளே என்ன பேசுனாங்கன்றதெல்லாம் தெரியாமையே யாரும் தொகையை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க. தொகுதி குறைவாக கொடுத்துட்டாங்க, தொகுதி அவங்களுக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க, இவங்களோட இவங்களுக்கு அவங்க நேற்று வந்த கட்சி இன்னைக்கு வந்த கட்சி இதான். ஆனால் அதுக்கு மறைவில் வந்து தொகைன்னு ஒன்று வந்து பேச்சுவார்த்தை இருக்குது. தொண்டன் கதை முடிஞ்சு. ஆமாம், தொண்டனாவது கிண்டனாவது. நீ வந்து இன்னைக்கெல்லாம் யார் சார் எந்த தொண்டன் சார் போய் போஸ்டர் ஓட்டுறான்? நீங்கள் வேற கிடையாது சார், எல்லாமே கான்ட்ராக்ட் சார். மாநாடு நடத்தணும்னா கான்ட்ராக்டு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா கூட ஸ்டேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாமே கான்ட்ராக்டு. எந்த தொண்டன் போய் இப்போ கொடி கட்டுறான், தோரணம் கட்டுறான்? எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் கொடுக்குறான் எல்லாமே, எல்லாத்துக்குமே. எதுக்கு தொண்டன் தேவை? ஓட்டு போகிறதுக்கு தான் முகம் இருக்குல்ல, கமலஹாசன்ற முகம் இருக்குது, அதை வச்சு தானே வரானுங்க. இப்போ வேற என்ன இருக்குது? கமலஹாசன்ட்ட என்ன பெரிய குவாலிட்டி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். பார்லிமெண்ட்டில் இப்போ பேசினார் சமீபத்தில், அது ஒன்று தான். இப்போ சமீபத்தில் பேசினார் பாருங்கள், அவ்வளோதான். அது தவிர இப்போ இவங்க பாருங்கள் ரொம்ப நெருக்கமாக ஆகிட்டாங்க. இப்போ சொல்லுவாங்க, நாங்கள் என்ன தான் இருந்தாலும் 8 சீட்டு வாங்கினாலும் நாங்கள் வந்து முதலமைச்சர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோன்னு இவங்க சொல்லுவாங்க. யார்? விசிகால. அவங்க 10 சீட்டு வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெருக்கடி. அவங்க பாருங்கள், ராஜ்யசபா வாங்கிட்டாங்க, ஒரு 10 சீட்டு வாங்கிட்டாங்க. அது ஜெயிக்கலன்றதுலாம் அவர் இவங்க மட்டும் நான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 8 சீட்டு வாங்கினா 8 ஜெயிச்சிருவாங்களா? ஏற்கனவே 6 வாங்கி 4 ஜெயிச்சவங்க தானே. இங்கே வெற்றி தொழிலும் கிடையாது. இப்போ நீங்கள் அந்த கட்சி உங்களுக்கு கொடுக்குற மதிப்பு என்ன? அதுதான் அதுதான் அங்கீகாரம். அந்த கட்சி கொடுக்குற அங்கீகாரம் என்ன? நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. தேமுதிக அங்கீகாரம் இல்லாத கட்சி. அப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெறக்கூடிய சீட்டுகள் பொறுத்து அங்கீகாரம் பெறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. மீண்டும் முறை செஞ்சனா கூட பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு வந்து என்னுடைய பார்வையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அரசியல் கடமைகளை வந்து செய்யாமல் வந்து நழுவும் போது அவங்களுக்குள்ள அந்த மரியாதை போகுது. இந்த ஏன் இப்போ திரும்ப வந்து சிரிக்கலாம், செயற்கையாக ஒரு சிரிப்பு வர வச்சுக்கலாம், வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியான முகத்தை வச்சு திருப்தியாக பேசலாம். 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே டிவியில் அவர் தான் வந்து புலம்புனார், எங்களுக்கு உற்சாகம் பண்ணல, ஊக்கப்படுத்தலை, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்லி பேசினார். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு கேட்டால் எட்டுவோம் இலக்கை எட்டுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. எல்லாம் பார்த்து மக்கள் செய்வாங்கள்ல. மக்கள் எனக்கு தெரிஞ்சதுக்கு இந்த தேர்தலில் வந்து கரங்கள் இணைஞ்சிருக்கு, இதயங்கள் இணையில. இந்த கூட்டணியில், திமுக கூட்டணியில் வந்து இது வந்து எப்படி இருந்தாலும் இது செட்பேக் தான். ஓகே. ஏன்னா எல்லா கட்சியுமே வந்து உள்ளுக்குள்ள புழுக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க, தலைவர்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ, தொண்டர்கள் மத்தியில் தொண்டர்கள் தான் நான் சொல்லக்கூடியது கேட்டால் அந்த வாக்களிக்கக்கூடிய நபர்கள், ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள். வந்து போஸ்டர் ஓட்டுறவன் அவன் ஓட்டுறலாம் சொல்ல, தொண்டர்கள்ன்றது வந்து கேட்டால் அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இருக்காங்களா, அவங்க கேட்டாலும் ஒரு சோர்வு இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூத்தில் வேலை செய்கிற நபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் உற்சாகமாக வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க உற்சாகமாக வேலை செய்யறதுதான் அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிற மக்கள் வாக்களிப்பாங்க. கூட்டணியை பொதுவாக வந்து பொதுமக்கள் தரப்பில் பார்க்கும்போது அதிமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்வது, ஒரு என்ன கேட்டால் ஒரு திருப்திகரமாக அவங்க கூட்டணி அமைஞ்ச மாதிரி அந்த கூட்டணி கட்சிகள் செயல்படுறோம். திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளுக்குள்ளே புழுக்கமாக இருக்கிறாங்க. அதுவும் கம்யூனிஸ்டுகள் வந்து எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்கன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாவது பரவாயில்ல, அவங்க கம்யூனிஸ்டுகள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா இதுதான் சார் உண்மை. காங்கிரஸுக்கு இவ்வளோ வந்து வாரி வழங்காமல் ஒரு 10 சீட்டை அவங்களுக்கு குறைச்சி, என்ன அவங்க இருக்கட்டும் இல்லை போனால் போட்டு ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, அந்த முடிவுலேயே இருந்திருக்கணும். அந்த இடத்துல இவங்க நெருடலானாங்க. அவங்க வந்து எங்கே டிவிகே கிட்ட போயிட போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. அப்படி போயிருந்தாலும் கூட ஒரு வகையில் இவங்களுக்கு ப்ளஸ் தான். பிஜேபி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அகைன்ஸ்டான ஒரு கூட்டணி ஏதாவது அமைஞ்சிருக்கும். காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாக்குகளே கிடையாது. ஊருக்கு வந்து சொல்கிறார், வந்து 1/2%, 1%, 2%ன்றதே இன்றைக்கி தெரியாமல் தான் இருக்குது காங்கிரஸுக்கு. ஊருக்கு 10 பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் 27 சீட்டை தூக்கி வாரி கொடுத்தது, 28 கொடுத்தது. அழகாக அந்த ஒரு 15 சீட்டு இல்லையா இன்னும் சொன்னால் அந்த மீதி இருக்கிற 27 பார்த்தீங்கன்னா இன்னும் சில கட்சிகளை இழுத்துருக்கலாம், இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் வந்து திருப்தியாக கொடுத்து இருக்கலாம். ஆனால் இவங்க ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நெருடலாக இருக்குது. என்னென்னா இந்த கட்சியெலாம் வளர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒரு வேலைன்னு எனக்கு தோணுது. அது விசிகாவாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், வேல்முருகன் வந்து வெளியே போயிட்டார் இல்லையா, இவங்கெல்லாம் வளர்ந்தா சிக்கல், இவங்க வளராமல் வந்து இப்படி வச்சிருக்கிறதா சரின்னு ஒரு வேலை அப்படி ஒரு பார்வை இருக்குதான்ற சந்தேகம் நமக்கு இப்போ வருது. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.